ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது சாக் டிவி. நான் உங்கள் மேஜிக் ஹேண்ட்ஸ் வந்திருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சி ஃபார் கிராஃப்ட். என்ன கிராஃப்ட்டு இது? நான் இந்த பொருளை நான் உங்களுக்கு ஒரு புதிர் மாதிரி சொல்கிறேன். ரொம்ப சீப்பான பொருள் தான், ஆனால் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு, நீங்கள் கொடுக்குறவங்களுக்கு ஒரு கிஃப்டாக கொடுக்கலாம். அவங்க பார்த்த உடனே சந்தோஷப்படுவாங்க. இது இதோட மெயின் வேலையே சேர்க்கறது தான். இது எப்போவுமே பிரிக்காது எதையுமே. அப்புறம் உலகத்துல இந்த எல்லார்ட்டயுமே இந்த பொருள் இருக்கும். இந்த பொருள் இல்லாத ஆளே இந்த உலகத்துல கிடையாதுன்னே சொல்லலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரியலையா? புரியலையா என்ன பொருள்னு சொல்லிட்டு? நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எல்லாருமே டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற இந்த பொருள் தான். டடடாங்! ஆமா, கீ செயின் தான். இது எத்தனை சாவி வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இல்லையா? எதையுமே பிரிக்காது, சேர்த்து தான் வைக்கும். ஓகே, இந்த மாதிரி ஒரு கீ செயின். இது ரொம்ப டெக்கரேட்டிவான கீ செயின். நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட சொல்லிக் கொடுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு 2 பொருளை வச்சு தான் நான் கீ செயின் செய்கிறதுக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். இது ரொம்ப டெக்கரேட்டிவாக இல்லாட்டா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காசு கொடுத்து வாங்கி தொலைச்சிட்டு வர்ற பிள்ளைகளுக்கு கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். இது பார்த்திங்கன்னா, பசங்க இருக்கிற வீட்டில் இருக்கிற அம்மாக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரியும். இது ஷார்ட்ஸு இல்லைன்னா பேண்ட்ஸில் வர்ற அந்த இடுப்பில் கட்டுற நாடா, அந்த வயரு, சரியா? இது யூஸ்வலாக பார்த்திங்கன்னா சில பிள்ளைங்க யூஸ் பண்ணுவாங்க, சில பசங்க உருவி போட்டுருவாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கிற மெயின் ஐட்டம். அப்புறம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, கீ செயின்னா ஒரு கீ ரிங் இருக்கணும். இது நான் பழைய கீ செயின்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். அதாவது அந்த கீ செயினோட அந்த மெயின் ஐட்டம் அந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம் உடஞ்சோ அல்லது பிஞ்சோ போயிருக்கலாம். ஸோ அதுலேருந்து எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனாலும் நீங்கள் இந்த மாதிரி கீ ரிங்ஸ் ரெடிமேடாகவே ஸ்டேஷ்னரி ஷாப்ஸ்லேயோ அல்லது ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் பொருட்களை விற்கக்கூடிய கடையிலையோ போய் நீங்கள் கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. இல்லை எனக்கு அதெல்லாம் முடியாதுன்னா நீங்கள் பழைய கீ செயின்லேருந்து நீங்கள் அதை எடுத்துக்கலாம், சரியா? இது சாதாரண கையால் போடக்கூடிய நாட்டு தான், சரிங்களா? இதை எப்படி போடணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ கற்றுக் கொடுக்க போகிறேன். இதை இதனால் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு ஹோம்மேட் கீ செயின் கிடச்சிரும். அவங்க குழந்தைங்களும் ஒரு கிராஃப்டை கற்றுக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு, சரியா? இப்போ பார்க்கலாம். நான் நல்லா கொஞ்சம் பட்டையான இதாக எடுத்திருக்கேன். இந்த இதுதான் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த மாதிரி மெல்லிசான கயிறு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது மாதிரி பட்டையான கயிறு யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாட்ஸ் ஒன்று தான். கொஞ்சம் அந்த இது பெருசாக ஒரு பட்டையாக இருந்ததுன்னா அவ்வளோதான், சரியா? அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கீ ரிங் எடுத்திருக்கேன், சரியா? இப்போது இந்த நாடா என்ன பண்ணுறீங்கன்னா, 2ஆக மடிச்சுக்கோங்க. ஒரு எண்டை மட்டும் கொஞ்சம் நீங்கள் நீளமாக விடலாம், சரியா? இந்த நீளமாக விட்ட இதை முன்னாடி வச்சுருக்கேன் நான். வச்சுட்டு இங்கே பாருங்கள், இப்படி ஒரு இது மாதிரி இன்னொரு ஒரு நாட்டு மாதிரி கொண்டுட்டு இதுக்குள்ளே விட்டுட்டேன், சரியா? இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்குள்ளே இன்னொரு நாட்டு மாதிரி இருக்கும். இப்போ இதை பார்த்தீங்கன்னா இது மூவ் ஆகும். பாருங்கள், இழுத்தா வந்துடும் ஃபுல்லாக, அதனால் ஃபுல்லாக இழுக்க வேண்டாம். இதை அப்படியே வச்சுக்கோங்க. இன்னொரு இது இங்கே பாருங்கள், இந்த எண்டை இழுத்திங்கன்னா இது டைட்டன் ஆகுது, பார்த்தீங்களா? டைட் ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள், டைட்டன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ நான் திருப்பிட்டு இப்போ இதை நான் ஒரு இன்னொரு நாட்டாக மாற்றுறேன். இன்னொரு முடிச்சு மாதிரி மாற்றி இப்போ இந்த இதுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்குல்ல, இதுக்குள்ளே ஓடுறேன். ஆக்சுவலி இது இப்போ லூஸ் எண்டை இழுத்தா வந்துடும் இல்லையா? இதை இழுத்தா தான் டைட்டன் ஆகும். ஸோ நம்ம எதோ உள்ளே விடுறோமோ அது லூஸாக தான் இருக்கும். அதுக்கு எதுக்கு உள்ளே விடுறோமோ அதை இழுத்திங்கன்னா டைட்டன் ஆகிடும். பார்த்திங்கன்னா இது டைட்டன் ஆகிடுச்சு. இப்போது இதை திருப்பு. சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான், சரியா? இப்போ இது இழுத்தா வருது இல்லையா? இப்போ இதை இதுக்குள்ளே விடுங்க, விட்டுட்டு இதை எடுத்துருங்க. இதுவும் இழுக்கணும். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வரணும். அப்போ இதையும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ இது மூவபிள் எண்டு, இது டைட்டன் பண்ணுற எண்டு. இப்போ திருப்புங்க. ஓகே, இப்போ இதை ஒரு இதாக்கி இதுக்குள்ளே விடுங்க. விட்டுட்டு இதை இழுத்திங்கன்னா டைட்டன் ஆகிடும். இதுவும் நல்லா இழுத்து விட்டுக்கோங்க. அது அந்த பேட்டர்ன் அழகாக வரும், சரியா? ட்விஸ்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா, முறுக்கிட்டு இருந்தால் அதை எடுத்து விட்டுருங்க கரெக்டாக, சரியா?
இப்போ இதை இழுத்தீங்கன்னா டைட்டன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ திருப்பிக்கோங்க. இப்போ திரும்ப இதை விடுங்க. இதை உள்ளே விட்டுட்டு இதை இழுத்தீங்கன்னா டைட்டன் ஆகிடுச்சு. புரியுதுன்னு நம்புகிறேன் நான். ஓகே, நான் கொஞ்சம் அடுத்தடுத்து நான் போட்டு காட்டுறேன், உங்களுக்கு இன்னும் புரியும். ஓகே, இப்போ இது இழுத்தீங்கன்னா இது இழுபடுது இல்லையா? அப்போ இது டைட்டன் பண்ணும். இப்போ டைட்டன் ஆன இப்போ திருப்பிட்டு டைட்டன் ஆன எண்டை வந்து திரும்ப ஸோ மாற்றி மாற்றி பண்ணுறோம். ஒரு தடவை வந்து டைட்டன் ஆன எண்டை வந்து நம்ம உள்ளே விடுறோம், இன்னும் வந்து அடுத்த எண்டை விடுறோம். சரியா? இப்போ இது டைட்டன் பண்ணுறோம். ஓகே, இப்போ இது லூஸ் எண்டு, இது டைட்டன் பண்ணுற எண்டு. அப்போ திருப்புங்க. ஓகே, இங்கே பாருங்கள் பேட்டர்ன், அந்த பேட்டர்ன் வர ஆரம்பிச்சிருக்கு தெரியுதா? இன்னும் கொஞ்சம் போட்டாக்க உங்களுக்கு தெரியும். இப்போ இதை உள்ளே விட்டுட்டு லூஸாக டைட்டன் பண்ணக்கூடிய எண்டை இழுத்துருங்க, திருப்புங்க. கிராஃப்ட் செய்கிறவங்களுக்கு தெரியும். இந்த ஃபிஷ் ஒயர்னு சொல்லுவாங்க, பட்டையாக பளபளபளான்ட்டு இருக்கும், பிளாஸ்டிக் ஒயர் மாதிரி இருக்கும். அதில் தான் ஆக்சுவலாக இது வந்து பண்ணுவாங்க. அது வேறு விஷயத்துக்காக பண்ணுறது நான். பட் இது அதே நாட்டை வந்து நான் இந்த இதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது இந்த இது கிராஃப்ட் ஃப்ரம் வேஸ்ட்டுன்னு இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ இப்போது டைட்டன் பண்ணிட்டீங்க, அதை எடுத்து விட்ருங்க, திருப்புங்க. அதே தான், எல்லாம் ஒரே ஒரு தான். ஸ்டார்டிங்கும் அந்த எண்டு மட்டும் தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி எல்லாமே சேம் நாட்ஸ் தான். இப்போது இதை எடுத்திங்கன்னா டைட்டன் ஆகிடும். இது நல்லா இதையும் டைட்டன் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? அவ்வளோதான். இப்போது திரும்ப டைட்டன் பண்ணுங்க. பார்த்தீங்களா அந்த பேட்டர்ன் வர ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இதே மாதிரி பேட்டர்ன் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த எண்டு இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல, அந்த எண்டில் வந்து நம்ம அந்த கீரிங்கை கோத்துடலாம். ஒன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் கோத்துக்கலாம், ஒன்றும் அவசரம் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு வீடியோக்காக காட்டணுன்றதுக்காக முதலே காட்டுறேன். கீரிங்க கோத்தாச்சு. சரியா? இதை ஃபுல்லாக நீங்கள் போட்டு முடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கடைசி எண்டு வந்துச்சு, ஆல்மோஸ்ட் அவ்வளோதான். இனிமேல் வந்து நம்ம இது நாட்ஸ் போட முடியாது. அப்போ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா இதை இழுத்தா இது வந்துடும், அதே மாதிரி இதை இழுத்தாலும் இது வந்துடும். ஸோ அவ்வளோதான், அந்த மொத்த டிசைனுமே வந்து கலைஞ்சி போயிடும். அப்போ என்ன பண்ணணும், இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும். க்ளோஸ் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், நான் இப்படி ஒரு நாட் மாதிரி வச்சுட்டு உள்ளே விட்டு இல்லையா, அப்படி இல்லாமல் ஸ்ட்ரைட்டாகவே அந்த எண்டை உள்ளே விட்டுறேன். அவ்வளோதான், அது க்ளோஸ் ஆகிடுச்சு. இனி வந்து எது பிரியாது. சரியா? இதை வந்து நீங்கள் இப்படியே, இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். கலர் கூட ரொம்ப டல் கலர் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து உங்களுக்கு நல்ல பிரைட் கலர்ஸ் தான் நீங்கள் பிரைட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லை நான் வந்து கொஞ்சம் சம்கி என்கிட்ட இருக்குது ஃப்ரீயாக, குந்தன் ஸ்டோன்ஸ் இருக்குது, நான் நிறைய கிராஃப்ட் ஒர்க் பண்ணுவேன், அது மிச்சம் சில இதெல்லாம் கிடக்குன்னா அதை நீங்கள் வந்து ஒட்ட வச்சுக்கலாம். சம்கி இருந்தால் கூட ஒட்ட வச்சுக்கலாம், அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நான் சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். என்னோடய திங்ஸை நான் வந்து இது யூஸ் பண்ணல. இந்த மாதிரி சலங்கை எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ கிராஃப்ட் ஒர்க் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி சலங்கையெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி சலங்கை கூட என்கிட்ட கிடக்குது, சும்மா தான் இருக்குது, ஃப்ரீயாக கிடக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை கூட நீங்கள் இந்த ஃப்ரீ எண்டில் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சலங்கை எஃபெக்ட் கூட நீங்கள் கொடுக்கலாம். ஸோ இது இல்லை, நான் சிம்பிளாக தான் யூஸ் பண்ணிப்பேன்ப்பா, நான் சும்மா எனக்கு சாவியெல்லாம் கோக்கிறதுக்கு ஒரு கீச்செயின் இருந்தால் போதும், சிம்பிளாக இருந்தால் போதும்னா நீங்கள் இதே மாதிரியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். சரியா? இது வேறு மாதிரியான கீரிங்க, இது வந்து நம்ம ஆர்டினரி நார்மல் ஒரிஜினல் கீரிங். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹோம்மேடு கீச்செயினும் கிடச்சிடும், அவங்க குழந்தைங்களும் ஜாலியாக இந்த அவங்களுடைய ஃப்ரீ டைமை வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாக் டிவியை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் நீங்கள் அமுக்கி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் உங்கள்கிட்ட வந்து நல்ல நல்ல கண்டென்ட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன். இது உங்களுடைய ஃப்ரெண்டு மேஜிக் ஹேண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.